கர்நாடகாவில் மனைவியுடன் இருக்கும் போட்டோவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்துவிட்டு இளைஞர் ஒருவர் விபரீத முடிவெடுத்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எங்கேயாவது போய் செத்துவிடு என்று மனைவி திட்டியதால் உயிரை மாய்த்து கொண்டதன் பின்னணி என்ன? இப்படி எந்நேரமும் இன்ஸ்டாகிராமில் மூழ்கிய திருமணமான பெண் இளைஞர் ஒருவரின் ரகசிய காதல் வலையில் விழுந்ததால் ஒட்டுமொத்த குடும்பமும் நிர்மூலமாகி உள்ளது. செல்வச் செழிப்புடன் கணவர் இறந்தவரை உருகி காதலித்தவர் திடீரென தடம் மாறியுள்ளார். வழி தவறியவரை திரும்பவும் பெற்றோர் அழைத்து வந்த நிலையில் பெண்ணின் கணவர் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இறந்துள்ளார். மரணத்தில் உள்ள மர்மம் விலகுமா? கர்நாடக மாநிலம் சிக்கபல்லாப்பூர் அருகே குண்டலஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் முனிராஜு 13 ஆண்டுகளுக்கு முன்பு சுனிதா என்பவரை திருமணம் செய்துள்ளார். முனிராஜுவின் பெற்றோர் இல்லாததால் எல்லாம் தனது மனைவிதான் என்று இருந்துள்ளார். பொருளாதார ரீதியாக நல்ல நிலையில் இருந்ததால் இல்லற வாழ்க்கையும் இனிமையாக அமைந்துள்ளது. குழந்தை குட்டி என ஆன நிலையில் முனிராஜுவின் நிதி நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளது. இதனால் தம்பதியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. அதே வேளையில் கணவர் வேலைக்கு சென்றதும் சுனிதா இன்ஸ்டாகிராமில் மூழ்கியுள்ளார். வீட்டு வேலை எதையும் செய்யாமல் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வீடியோ பதிவிடுவதையே பிரதான தொழிலாக கொண்டுள்ளார். மேலும் இன்ஸ்டாகிராமில் இளைஞர் ஒருவருடன் அரட்டை அடித்தே காலத்தை கழித்துள்ளார். இப்படியாக இருந்தவர் திடீரென கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இன்ஸ்டா காதலனுடன் சென்றுள்ளார். பின்னர் சுனிதாவின் பெற்றோர் அறிவுரை எல்லாம் எடுத்து கூறி அவரை திரும்ப அழைத்து வந்துள்ளனர். இருந்தபோதும் தொட்டதற்கெல்லாம் கணவன் முனிராஜுவை குறை கூறிக்கொண்டே இருந்துள்ளார். அதிலும் அடிக்கடி எனக்கு நீ வேண்டாம், எங்கேயாவது போய் செத்துரு என சொல்லி திட்டியுள்ளார். இந்நிலையில் முனிராஜ் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே அங்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடைசியாக தனது மனைவியுடன் இருக்கும் புகைப்படத்தை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்துவிட்டு விபரீத முடிவெடுத்தது தெரிய வந்தது. இருந்தபோதும் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முனிராஜுவை அவரின் மனைவிதான் ஏதாவது செய்திருப்பார் என்றும் சந்தேகப்பட்டுள்ளனர். இதனால் சுனிதாவை கைது செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். உடற்கூறாய்வு அறிக்கை வந்த பின்னர்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். எங்கேயாவது போய் செத்துரு என மனைவி திட்டிக்கொண்டே இருந்ததால் கணவன் தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் குண்டலஹள்ளி கிராமத்தை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.